இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவும் ஹெல்த்தியான சூப்பரான சுவையில குழிப்பணியாரம் இன்ஸ்டன்ட்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு மாவு எதுவும் அரைக்க தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமான முறையில் சுவையான பஞ்சு மாதிரியான ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பணியாரம் பண்றதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததும் ரவையை 2-3 பல்ஸ் மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த ரவையை ஒரு பாத்திரத்துல தனியா மாத்தி வச்சுக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்க்கறனால பணியாரத்தோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். இப்போ மாவு சேர்த்ததும் அடுத்ததா தனியா ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு மண்டை வெல்லம் சேர்த்துக்கலாம். மண்டை வெல்லத்தோட அளவு எந்த கப்ல ரவை எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுல மண்டை வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் எடுத்த அதே கப்லயே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்தா போதும். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவை கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா ஒரு சில் தேங்காய், 2 ஏலக்காய் இதை நல்லா மிக்ஸி ஜார்ல பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் ஏலக்காவோட ஃப்ளேவர் பணியார மாவு கூட சேர்க்கும் போது ரொம்பவும் சுவையா இருக்கும். அரைச்செடுத்த தேங்காயை கோதுமை மாவு ரவை கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மண்டவெல்ல தண்ணியை ஃபில்டர் வச்சு ஊற்றிக்கோங்க. மாவு கூட மண்டவெல்ல தண்ணி சேர்க்கும் போது ரொம்பவும் தண்ணி ஹீட் இல்லாமல் இருக்கக்கூடாது. நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருந்தால் தான் நம்ம மாவை கலந்து வச்சதுக்கு அப்புறமா ரவை நல்லா ஊறி வரும். மண்டவெல்ல தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறனால ஸ்வீட்டோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இப்போ இது கூட அடுத்ததா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்க்கறனால பணியாரத்தோட கலர் மைல்டாக எல்லோவா இருக்கும். அதனால தான் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூட 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும் போது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதே சமயம் பணியாரம் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கெட்டியாக இருக்கிறனால இது கூட 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். 1 டீஸ்பூன் அளவு ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க. ஆப்பசோடா சேர்க்கும் போது நல்ல பணியாரம் சாஃப்டாக புசு புசுன்னு கிடைக்கும். ஆப்பசோடா சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இப்போ நம்ம இதை நல்லா ஊற வச்சுக்கணும். 1/2 மணி நேரம் மாவு ஊறினாதான் நல்லா மாவு ரவையெல்லாம் நல்லா ஊறிட்டு நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ இது 1/2 ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. அடுத்ததாக பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரம் கல் வச்சுக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நெய் சேர்த்துருக்கேன். எல்லா குழிகள்லையும் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா பணியாரம் ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றும் போது குழியில் ஃபுல்லாக ஊற்றாமல் காலுக்கு கம்மியாக ஊற்றுங்க. அப்போ தான் வேகும் போது நல்லா மேலெலும்பி வந்துடும். அதே சமயம் மாவு நம்ம ஊற்ற ஸ்டார்ட் பண்ணதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சிங்கன்னா தான் உள்ள மாவு நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பணியாரமும் 2 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்ல பணியாரம் சூப்பராக வெந்துருச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக மணக்க பஞ்சு மாதிரி ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட்டாக பணியாரம் சூப்பரான சுவையில் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.